வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லெனி ஜூமஸ் எழுதின ரெட் கிளாக்ஸ் இந்த கதையோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த கதை 4 பெண்களை பற்றி. அவங்க பெசிபிக் நார்த் வெஸ்ட்டில் இருக்காங்க. அவங்களுக்குள்ள எல்லாம் ஒரு கேள்வி இருக்குது. எதை பற்றினா தாய்மையை பற்றி. அதே நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா யூஎஸும் இந்த பிறப்பை பற்றி, அதாவது நம்ம குழந்தைங்க பெற்றுக்கிறத பற்றி நிறைய ஒரு ரூல்ஸு லாஸ் எல்லாம் கொண்டு வராங்க. இந்த கேரக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தொழிலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. முதல்ல நம்ம பார்க்க போகிறது ரோ. அவங்க பயோகிராஃபர்னு சொல்கிறாங்க. இவங்க 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்த போலார் ரீஜனில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு ஃபேமஸான ஒரு 19th செஞ்சுரி இவோர் மெனோர் விட்டாரை பற்றி தான் எழுதுகிறாங்க. அவங்கள பற்றி நிறைய பேருக்கு தெரியல. ஆனால் பெண்மணியாக இருந்து போலார் இடத்துல போய் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அதனால் இவங்களுக்கு அவங்கள பற்றி எழுதணும், அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை எழுதணும்னு. அவங்களுடைய சகோதரர் சமீபத்தில் இறந்துருக்காரு. அதனால் அவங்க அந்த துக்கத்துலேயும் இருக்காங்க. தினமும் அவங்க ஒரு லோக்கல் ஹைஸ்கூலில் போய் வரலாறு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. காலையில் எழுந்த உடனே அவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட், ஃபர்டிலிட்டினா குழந்தை பிறப்பு மையம், அங்கே போயிட்டு அவங்க போய் பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு 30 கடக்க போகிறாங்க, 30 லேட் 30s இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு குழந்தைய பெற்றுக்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது. கல்யாண பந்தத்தில் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால் ஒரு ஸ்பெர்ம் டோனர் மூலமாக பெற்றுக்க முடியுமா, அதுக்கு நம்மளுடைய உடம்பு தகுதியாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த சமயத்தில் தான் காங்கிரஸ் த பர்சன்ஹுட் அமெண்ட்மெண்ட்டுன்னு ஒரு லாவை கொண்டு வருது. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு கான்ஸ்டியூஷனல் லைஃப் இருக்குது. எதுக்குன்னா அவங்க ரைட்ஸ் லைஃபுக்கு, லிபர்ட்டிக்கு, ப்ராப்பர்ட்டிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 50 ஸ்டேட்ஸ்லேயும் அபார்ஷன்ஸை பேன் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு செகண்ட் டிகிரி மர்டருக்கு ஈக்குவல். அதனால் யாராவது அபார்ஷன் பண்ணாங்கன்னா அவங்க மேலே மர்டர் சார்ஜஸ் வரும், அதாவது கொலை குற்றம் வரும். ரெண்டாவது, அபார்ஷன் பண்ணிக்கணும்னு போகிறவங்களும் ஒரு கொலையை தான் செய்கிறீங்க, வயிற்றில் இருக்கிற குழந்தைய நீங்கள் கொலை தான் செய்கிறீங்க, அதனால் உங்கள் மேலேயும் சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் விட்ரோ ஃபர்டிலைசேஷனும் பேன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு லேப்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு முட்டையை, அந்த எம்ப்ரோ எடுத்து யூட்ரஸ்குள்ளே நம்ம வச்சு ஒரு குழந்தைய வளர்க்குறதும் இல்லீகல் அப்படின்றது தான் இந்த லா. இன்னொரு சட்டமும் இருக்குது, எவ்ரி சைல்ட் நீட்ஸ் டு, அதாவது ஒவ்வொரு குழந்தைக்கும் 2 பேர் தேவை, அதாவது அப்பா அம்மா 2 பேர் தேவை. அதனால் யார் குழந்தைய தத்தெடுக்கலாம்னா கல்யாணம் பண்ண 2 பேர் தான் தத்தெடுக்கலாம். தனியாக இருக்கிறவங்களோ, அதாவது திருமணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிங்களோ, இல்லை கல்யாணம் ஆகாதவங்க இப்போ ரோ மாதிரி இருக்கிறவங்களோ குழந்தையெல்லாம் தத்தெடுக்க முடியாது. இதனால் இப்போ என்ன ஆகிடுதுன்னா, ரோ எப்படியாவது சீக்கிரமாக சட்டம் இன்னும் முழுமையாக நிறைவேற்றுறதுக்குள்ளே நம்ம ஒரு குழந்தைக்கு தாயாயிடணும், அதுக்கு நம்ம உடம்பு தயாராக இருக்கான்னு பார்க்குறாங்க. ஏன்னா இத்தனை நாளும் அவங்களுக்கு ஏற்ற மனசும் ஒத்து போகிற மாதிரி ஒரு துணையை தேடி இருந்தாங்க, அது அவங்களுக்கு கிடைக்கல. இப்போ அவங்க 30 வயசை கடக்க போகிறதுனால அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்சஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் இப்போ 2 பேர் அப்பா அம்மான்னு இருக்கணும்னா நம்ம யாரையும் திருமணம் பண்ணிக்கலாம் இல்லையா. அதனால் இந்த சட்டம் முழுமையாக வெளில வரத்துக்குள்ளே நம்ம எப்படியாவது ஒரு குழந்தைய தத்தெடுத்தணும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ மேட்டின் அவங்க டாட்டர்னு சொல்கிறாங்க. அவங்க ரோவோட கிளாஸில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், ரொம்ப புத்திசாலியான ஸ்டூடெண்ட்டு. அவங்க இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாஸ்மின் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அப்போ இந்த பர்சனல் அமெண்ட்மெண்ட்லாம் சரியாக வரலை. அதனால் அவங்க போய் ஈஸியாக அபார்ஷன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அவங்க ப்ரெக்னென்ட் ஆனதுனால 2 பேருக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ 2 பேரும் சரிவர பேசிக்கிறதே இல்லை. இப்போது மேட்டி ப்ரெக்னென்ட்னு தெரிஞ்ச உடனே இப்போ யாஸ்மின் கையிலையும் போய் உதவி கேட்க முடியல. எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஒருவேளை நம்ம கனடாவை தாண்டி போய் வேறு யார்கிட்டையாவது அபார்ஷன் பண்ணிக்கலாமா, இல்லை நம்ம மென்டார்கிட்டையே ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மென்டார் யாருன்னா, அவங்க பேர் ஜின்னு. அவங்க வழி வழியாக அவங்க குடும்பமே இந்த பாரம்பரிய முறையான வைத்தியம் செய்கிறவங்க, நிறையா நோய்களுக்கு இருக்காங்க. அவங்க இந்த சொசைட்டியில் இல்லாமல் காட்டில் தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ இந்த பர்சனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டும் வரும்போதும் அவங்க அவங்க இருக்கிற இடத்துல நிறைய பெண்களுக்கு அபார்ஷன்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க குலத்தொழிலாகவே அதை செஞ்சுன்னு தான் வராங்க. இது அவங்கள நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கிறதுல காப்பாற்றுறது, இல்லைனா தெரியாமல் ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களுக்கு வாழ்க்கை அமையணுன்றதுக்காக செய்கிற மாதிரி இவங்க செஞ்சுட்டுருக்காங்க. இப்போ மேட்டி அவங்க கிட்ட வந்த உடனே
அவங்களுக்கு புரிஞ்சிடுது அவளோட நிலைமை என்னன்னு. ஆனால் அப்போ தான் வந்து அவங்க வந்து ஒரு அபார்ஷன் பண்ண இன்னொரு பொண்ணுக்கு வந்து ரொம்ப சீரியஸாக இன்ஜுரிஸ் ஆகிட்டதுனால அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால இவங்க மேலே வந்து ஒரு கேஸ் வந்து அது வந்து கோர்ட்டில் இப்போ ட்ரையலில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற கதாபாத்திரம் வந்து சூசன். இவங்களை வந்து தி ஒய்ஃப்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து டிடிஆர்னு ஒரு ஹைஸ்கூல் டீச்சருடைய ஒய்ஃபு. அவரும் வந்து ரோவோடு தான் சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க. ஏன்னா ரோவும் வந்து போய் வரலாறு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இல்லையா. இப்போ சூசனுக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க. இப்போ 2 குழந்தைங்களுக்கும் வந்து வளர்க்குறதுக்கு வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செய்கிறதுக்கு டிடிஆர் வந்து அவர் என்ன வேலை செஞ்சாலும் அதை அவர் மதிக்கிறதே இல்லை. அதனால் அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அதுலேயும் டிடிஆரோட ஒரு பழக்கம் என்னென்னா டின்னர் டைமில் அவர் கூட வேலை செய்கிறவங்க எல்லாரையும் அழைச்சின்னு வந்து எல்லாருக்குமே வந்து அவங்கள சமைச்சிலாம் தர சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் கூட அவங்க படுற கஷ்டங்கள் அவங்க செய்கிற வேலையை வந்து அவர் அப்ரிஷியேட் பண்ணதே இல்லை. அது வந்து கிட்டத்தட்ட அவங்க கல்யாணத்தையே உடைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து வெறும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வீட்டு வேலையே செஞ்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஏன் இந்த திருமண பந்தத்தை விட்டு இந்த குழந்தைங்களாம் விட்டுட்டு வேறு யார் கூடயாவது போயிடலாமா அப்படின்னு நினைக்கிற அளவு கூட இருக்குது. அந்த சமயத்தில் தான் இந்த எவ்ரி சைல்டு நீட்ஸ் டு இந்த லா வந்து புழக்கத்துக்கு வருது. இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது தான் இந்த எக்ஸ்ப்ளோரரை பற்றி இவங்க வந்து பயோகிராஃபி எழுதின்னு இருக்காங்க இல்லையா, இவோர் மெண்டவர்னு. அவங்கள வந்து எப்படின்னா அவங்க 19 வயசுலேயே ஆல் மேல் எக்ஸ்பெடிஷன்ஸையும் வந்து செஞ்சிடுறாங்க. அதாவது ஆண்கள் செஞ்ச அத்தனை எக்ஸ்பெடிஷன்ஸையும் அவங்க வந்து செஞ்சிடுறாங்க. 19 வயசில் அவங்க திருமணம் வேணான்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதனால் இந்த மேல் டாமினேஷன் இவோர் இருக்கு இல்லையா, அவங்க வந்து அவங்க கூட இருக்கிற ஆண்கள் எல்லாம் வந்து இந்த ஆர்டிக்கில் போகும்போது அவங்களே எஜுகேட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்காங்க. அதே சமயத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எவோருக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து அந்த பெண்மையெல்லாம் இருக்குது. ஆனால் வந்து அவங்களுக்கு இருக்கிற ரைட்ஸ் எல்லாம் வந்து இந்த உலகத்தில் எனக்கு வேண்டாம். ஏன்னா வந்து உலகம் வந்து அவங்க நிறைய விஷயத்தில் தடுத்துருக்கு. நீ ஒரு பெண்ணு அதனால் இதை செய்யக்கூடாதெல்லாம். அதனால் அவங்க வேணான்னு போயிட்டாங்க. இந்த தலைப்பு ரெட் கிளாக்ஸ் என்னென்னா நம்ம வயிற்றில் இருக்கிற அந்த கர்ப்பப்பை தான், யூட்ரஸ் தான். அதுதான் ஒரு குழந்தைய 9 மாதமும் அந்த ப்ரெக்னென்சி டைமில் தாங்கிட்டுருக்கு. ஸோ நம்ம ரெட் கிளாக்குன்றது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பயாலஜிக்கல் கிளாக்கை தான் இவங்க தலைப்பாக வச்சுருக்காங்க. இதுதான் வந்து இந்த ரீப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பாக வந்து இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மேட்டி வந்து இந்த கிளாக்கை அவங்க வந்து நிறுத்த வைக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு இப்போ வயசு வந்து கம்மியாக இருக்கிறதுனால அவங்க மேலே படிக்கணும், காலேஜுக்கெலாம் போகணும் அப்படின்லாம் அவங்க யோசிக்கிறாங்க. அவங்க ரொம்ப ஜாக்கிரதை இருந்தாலும் சரி, யாஸ்மினும் ரொம்ப அவங்க ஃப்ரெண்டு யாஸ்மினும் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் அதை மீறி அவங்க வந்து கர்ப்பம் தரிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் அந்த டீனேஜ் வயசில் ப்ரெக்னென்ட் ஆகுறது ரொம்ப அவமானமான ஒரு விஷயம், அவங்க வாழ்க்கையை அழிச்சிடக்கூடிய ஒரு விஷயம். இன்னொரு வகையில் பார்த்திங்கன்னா இன்னொரு சைடில் அவங்களுக்கு வந்து இந்த ரெட் கிளாக் என்ற அந்த கர்ப்பப்பை வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை வேணும்னு ரொம்ப அவளோட இருக்காங்க. அவங்க வந்து அவங்க ஸ்டூடெண்ட் மேட்டி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அபார்ஷன் செய்கிறதுக்கு ஹெல்ப் வேணும் போது இவங்களால உதவி செய்ய முடியல. அவங்களுக்கு அந்த காம்ப்ளிகேட்டட் ஃபீலிங்கால் அவங்க வந்து மாட்டின்னு இருக்காங்க. ஏன்னா வந்து இவங்களால ப்ரெக்னென்ட் ஆக முடியல. ஆனால் டீனேஜ் கேர்ள்ஸ்லாம் டக்குன்னு ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. ஆனால் இந்த டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு ப்ரெக்னென்ட் ஆக வேணாம், அவங்களுக்கு அப்போ குழந்தை வேணாம் அப்படின்னு மனநிலையில் இருக்காங்க. அதாவது குழந்தை வேணான்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தை வயசில் நின்றுடுது, குழந்தை வேணும்னு ஏங்குறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் ஃபீலிங்ஸ்லாம் வரும்போது தான் ஜின் அவங்கக்கிட்ட தான் மேட்டி போய் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது ஜின் வந்து அவங்கள வந்து ஒரு கிளினிக்கு வந்து ஹெல்ப்புக்கு அனுப்புகிறாங்க. அப்போது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்ட காலத்தில் அபார்ஷன் லீகலாக இருக்கும்போது ஜின்னே வந்து இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் ஜின்னே வந்து அவங்களோட யூட்ரஸ் மூலமாக குழந்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ வந்து அவங்களால ஒரு குழந்தைய வந்து உருவாக்க முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற பெண்களுக்கெலாம் வந்து அவங்க அபார்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதே மாதிரி மேட்டி மாதிரி பெண்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஏன்னா அவங்க இப்போ டீனேஜில் தான் இருக்காங்க, இப்போ வந்து குழந்தைய பெற்றுக்கிட்டா அவங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். இப்போ இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா சூசன் அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஆனால் அவங்களோட முதல் குழந்தை பிறக்கும் போது அவங்க வந்து லா ஸ்கூல் முடிக்கிற தருவாயில் இருந்தாங்க. குழந்தை பிறந்ததுனால அவங்க கவனம் எல்லாம் வந்து ஒரு ஃபேமிலியில் தான் போயிடுச்சு. அந்த ஃபேமிலிக்குள்ளே அவங்க மாட்டிக்கிட்டாங்க, கணவரை கவனிக்கிறது, குழந்தைகளை கவனிக்கிறது, வீட்டு வேலை அப்படின்னு. அதனால் அவங்க கேரியர் கோல்ஸ்னே ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க.
இப்போது அந்த ரெட் கிளாக் அந்த கர்ப்பப்பை மாத்திரம் அவங்க வந்து ரெடி இல்லாமல் இருக்கும் போதே ஆயிடுச்சு. ஆனால் அது அப்போ வேலை செய்யாமல் இருந்தால் அவங்க இந்த குடும்பம் கணவர் குழந்தைங்கன்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் இருந்தால் அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துக்கும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் ரோவை பார்க்கும்போது அவங்க தாய்மையை வேறு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா வந்து அது அவங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சூசன் வந்து இந்த குழந்தை இந்த கல்யாணம்லாம் என்னை வந்து வேண்டாம், என்னை வந்து எல்லா விதத்துலேயும் தடுக்குது, என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நாவலோட 2வது பகுதியில் பார்த்தீங்கன்னா மெண்டர் வந்து ஜெயிலில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஏன்னா அவங்க வந்து வழி வழியாக வந்த பாரம்பரிய முறை வைத்தியம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க வந்து சட்டத்தை வந்து நோக்க வேண்டியிருக்கு. அவங்க மேலே இப்போ கொலை குற்றமே விழுந்திருக்கு. சூசன் வந்து அவங்க கல்யாணத்தோடு அவங்களுக்கு இன்னொருத்தரோடையும் கொஞ்சம் தொடர்பு நடுவில் வருது. அந்த இது அப்புறம் அவங்க பொண்ணுங்களோடலாம் வந்து அவங்க வாழ்க்கையை சக்கரத்திலே ஓடின்னு இருக்காங்க. மேடி வந்து எப்படியாவது இல்லீகலாக அபார்ஷன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜோக்கிட்டையும் கேட்குறாங்க. இப்போ பயோகிராஃபரும் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்களுக்கும் மேடிக்கும் ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப ஆடாக இருக்குது. அவங்களுக்கு குழந்தை வேணும், ஆனால் மேடிக்கு குழந்தை வேணாம், அதை எப்படி தடுக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதனால் இப்படி பார்த்திங்கன்னா இப்போ ஜின் வந்து அவங்களுக்கு என்ன சட்டம் சொல்ல போகுதுன்றதை பார்த்துட்டுருக்காங்க. சூசனுக்கு டைவர்ஸ் வேணும், மேடிக்கு அபார்ஷன் வேணும். இப்படி தான் இந்த கதை முடியுது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.